என்னதான் ஆச்சு நம்ம தமிழ்நாட்டோட பஸ்ஸுக்கு? எப்ப பார்த்தாலும் டயர் வெடிக்குது, பேட்டரி பஸ் எரியுது, பிரேக் பிடிக்காம வீட்ல போய் மோதுது. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமையா இருக்குது. மக்கள் தங்களோட உசுர கையில புடிச்சுக்கிட்டு பயணம் செய்ய வேண்டியதா இருக்கு. எப்ப என்ன ஆகும்னே தெரியல. இந்த லட்சணத்துல தான் நம்ம விடியல் ஆட்சியோட பஸ் தர இருக்கு. அட நேத்து கூட நம்ம உளுந்தூர்பேட்டை பணிமனையில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேட்டரி பஸ் திடீர்னு எரிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாம திருநெல்வேலியில சாலையில ஓடிட்டு இருந்த பஸ் டிரைவரோட கட்டுப்பாட்டை மீறி தலக்குப்புற பஸ் கவிழ்ந்துருச்சு. அப்புறம் என்ன, பயணிகள் எல்லாத்தையும் ஏணி வச்சுதான் இறக்கி விட்டுருக்காங்க. அது மட்டுமா, தர்மபுரியில டவுன் பஸ் ஒண்ணு திடீர்னு பிரேக் பிடிக்காம கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் சுவத்திலேயே மோதி பல பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல திராவிட மாடல் விடியல் ஆட்சி தரிகட்டு ஓடுவது போல இப்ப நாள்தோறும் விடியல் பஸ் தரிகட்டு ஓடுது. அப்பாவோட விளம்பர மாடல் ஆட்சியில 2023-24 நிதியாண்டுல 8056 கோடி ரூபாயும், 2024-25 நிதியாண்டுல 9652 கோடி ரூபாயும் போக்குவரத்து துறைக்கு நிதி ஒதுக்கி பல புது பஸ் வாங்கினதா சொன்னாங்க. ஆனா இங்க நாள்தோறும் நடக்கிற விபத்தை பார்த்தா உண்மையாவே புது பஸ் வாங்கினாங்களா அல்லது பழைய பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சு விளம்பரத்துக்கு ஓட விட்டாங்களான்னு சந்தேகமா இருக்கு. மக்களோட உசுருல விளம்பரம் தேடாம ஒழுங்கா உருப்படியா மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்ற மாதிரி பேருந்தை இயக்கணும்னு மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க. இல்லனா 2026ல உங்க ஆட்சியே மாத்தப்படும்னு சொல்லிருக்காங்க.